Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் போயம் பற்றி பார்க்க போகிறோம். போயட் யாருன்னா பிரிட்டிஷ் ரைட்டரான தாமஸ் கிரே எழுதின போயம் தான் இது. இவருடைய கலெக்ஷனில் இந்த போயம் வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு போயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போயமை 1751 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் 128 லைன்ஸ் இருக்கும். 32 ஸ்டான்ஸாவாக வந்து கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாஸ்லேயும் வந்து 4 லைன்ஸ் இருக்கும். இயாம்பிக் பென்டாமீட்டர் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாரு. போயமுடைய டைட்டிலில் நம்ம பார்த்தோம்னா எலஜி அப்படின்னே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ எலஜி அப்படிங்கிறது வந்து டெத்தை பற்றி தான் வந்து மெயினாக இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுதான் வந்து இந்த போயமில் ஒரு மெயின் தீமும் கூட. போயட் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த போயமில் 32 ஸ்டான்ஸாஸ் இருக்கிறங்காட்டி இந்த வீடியோ வந்து லாங்காக ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டான்ஸா 1லேருந்து ஸ்டான்ஸா 4க்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டான்ஸாஸோட சம்மரியை மட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்டான்ஸா வைஸாக பார்க்காம ஒரு 4 ஸ்டான்ஸா 3 ஸ்டான்ஸா அந்த மாதிரி வந்து நம்ம சம்மரியை வந்து பார்த்துடலாம். அப்போ கொஞ்சம் வீடியோ வந்து லென்த் ஆகாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஷார்ட்டாகவும் இருக்கும். அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டான்ஸா 1லேருந்து ஸ்டான்ஸா 4க்குள்ளே அந்த சம்மரியை மட்டும் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து போயட் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஒரு பிளேஸை. அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரூரல் பிளேஸ், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த பிளேஸை முதல்ல வந்து சொல்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருக்குது. ஈவினிங் டைமில் அந்த சர்ச்லேருந்து பெல் வந்து அடிக்கிறாங்க. அந்த பெல் வந்து எதை குடிக்குது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து முடிய போகுது அப்படிங்கிற இன்டைரக்ட்லி வந்து சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம் வந்து அந்த சர்ச்லேருந்து பெல் வந்து ரிங் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற அந்த கால்நடைகள்லாம் என்ன பண்ணுங்குது அப்படின்னா வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போகுதுங்க. அதுங்க வீட்டுக்கு போகும்போது கால்நடையிலிருந்து இந்த ரத்தமெல்லாம் வந்து வெளியே சிந்திகிட்டே வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபார்மர்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா நாள் முழுக்க அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா. அது ஒரு நைட் டைம் அப்படிங்கிறதுனால வானம் முழுக்க வந்து அங்கே ஆந்தையோட குரலும் கேட்டுட்டு இருக்கு. ஆந்தை நிலாக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து போயட் வந்து சொல்லியிருக்காரு. அந்த கல்லறை சுற்றி முழுக்க வந்து ஏன் ட்ரீஸ் வந்து இருக்குது. ஏன் ட்ரீஸ் சுற்றி தான் வந்து அந்த கல்லறை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கல்லறை அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் முன்னாடி இருந்த மூதாதையர்கள் எல்லாருமே வந்து அந்த கல்லறையில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸ்டான்ஸா 5ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா போயட் இப்போ வந்து அந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட மக்களை பற்றி வந்து பேசுகிறாரு. அவங்க எப்படி படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெட்டில் தான் வந்து படுத்திருக்காங்க. ஆனால் அந்த பெட்டு வந்து ரொம்ப வந்து கீழே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது, நிலத்தில் வந்து அவங்க பெட்டில் வந்து படுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. கல்லறையில் புதைக்கப்பட்டவங்களை எந்த ஒரு சவுண்ட் மூலியமாகவும் அவங்கள வந்து எழுப்ப முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து அவங்களை வந்து விழுங்கு விடுற மாதிரி வந்து இருக்குது. எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் ஒரு சேவலே வந்து காலையில் கத்தனாலும் சரி, ஒரு கொம்புள்ள எந்த ஒரு இது வந்து அவங்களை வந்து எழுப்ப முடியாது. அவங்களுடைய சொந்தக்காரங்களான அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய பசங்களாக இருக்கட்டும், யாருமே வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கல. இப்போ வேணால் அவங்க வந்து இறந்து போயிருக்கலாம். அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நாள் முழுக்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் வேலை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணாங்க, அறுவடை பண்ணாங்க, உழவு பண்ணியிருந்தாங்க. இதை மாதிரி நாள் முழுக்க வந்து அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருந்தாங்க. போயட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு எளிமையான வாழ்க்கையும் கிடையாது, ஒரு உழைப்பால் நிறைந்த வாழ்க்கையும் கிடையாது. அது எதையுமே வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா லட்சியவாதிகள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற வாழ்க்கை, அவங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்பவும் சுலபமான வாழ்க்கை அப்படின்னு வந்து அவங்கெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான வாழ்க்கை கிடையாது. அவங்க வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியும் இருக்கும், துக்கமும் இருக்கும், எல்லாத்தையுமே சேர்ந்து தான் மற்றவங்க மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் போயட் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய புவர் பீப்புள் அண்ட் ரிச் பீப்புளை பற்றி வந்து பேசுகிறாரு. பொதுவாக அங்கே இருக்கிற புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிச் பீப்புள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட இந்த செரிமனிஸ் எதுலேயுமே வந்து அதிகமாக வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்களாமா. ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் வந்து சாவு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து வரும்.
அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்க பணக்காரங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்க கிட்ட நெருங்குற அந்த மரணத்தை வந்து அவங்களால வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. நெக்ஸ்ட் அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த கல்லறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருசாக வந்து ரொம்ப வந்து டெக்கரேஷன் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்களாமா. மேலே வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து வைக்க மாட்டாங்களாமா. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க கல்லறையில் நம்ம இந்த மாதிரி வந்து செரிமனி கொண்டாடுறதோ, இது மாதிரி டெக்கரேஷன்ஸ் இது மாதிரி பண்ணுறதுனாலையோ, ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனாலையோ, மறுபடியும் அவங்க வந்து திரும்ப வரப்போகிறது கிடையாது. இது எல்லாமே வந்து யூஸே இல்லாத ஒரு விஷயத்த வந்து எதுவுமே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த வில்லேஜில் யாராவது இறந்து போயிருப்பாங்க அப்படின்னா, அங்கே வில்லேஜில் இருக்கிற மற்ற பீப்புளெலாம் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அச்சீவ் வந்து பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இவங்க சாதிச்சிருப்பாங்க. ஒரு வேளை இவங்க வந்து அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு கிங்காக இருக்கலாம், ஒரு கவிஞனாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நிச்சயமாக சாதிச்சிருந்திருப்பாங்க. போயட் ஒன்னே ஒரு விஷயத்தையும் வந்து மெயினாக வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த வில்லேஜில் ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு திறமை வந்து ஒளிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வேளை அவங்க வந்து மில்டனாக இருக்கலாம், குரோம்பிளாக இருக்கலாம், இறந்து போனவங்கள வந்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு திறமையோடு தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய திறமை வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவங்களோட திறமையை வெளியே வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடலுக்குள்ள ரத்தினம் வந்து எப்படி வந்து ஒளிஞ்சிருக்குமோ, அதே மாதிரி பாலைவனத்தில் பூக்கள் வந்து பார்க்குறது எப்படி வந்து அரிதானதாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இவங்களுடைய திறமைகளும். கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா, நிச்சயமாக அவங்க யார் அப்படிங்கிறத வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கிடச்சிருந்தது அப்படின்னா, நிச்சயமாக வந்து அவங்க வந்து சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க சாதிச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வரலாற்றை நம்ம படிக்கும்போது நிச்சயமாக அவங்கள பற்றியும் வந்து நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு போயட் கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பற்றி சொல்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, துரோகம், மற்றவங்களை வந்து ஏமாத்துறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க நேர்மையாக வாழணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப வந்து எளிமையானது. அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ், கிங்டம் இங்கே எங்கெல்லாம் வந்து மக்களோடைய அந்த வெறித்தனமான அந்த கூட்டம்லாம் இருக்கோ, அந்த கூட்டத்திலிருந்து அவங்க விலகி நிற்கணும் அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. வில்லேஜ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் வந்து முதல்ல பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அமைதியாகவும் நேர்மையாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய முதல் நோக்கமாகவே வந்து இருக்கும். வில்லேஜ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, மற்றவங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதனால தான் அந்த கல்லறையில் வந்து எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே வந்து வைக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து சிம்பிளாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமானதாக இருக்கும். பொதுவாக அங்கே இருக்கிற மக்கள் எப்போவுமே வந்து உண்மையாக தான் இருப்பாங்க. கிராமத்தில் கல்லறையில் புதைக்கப்பட்டவங்களுடைய எந்த ஒரு அடையாளமும் அந்த இடத்துல வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயம் மூலிமா அவங்களுக்கு நம்ம வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு போயட் வந்து சொல்கிறாரு. கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒழுக்கத்தோடு வந்து வாழ்கிறாங்க. அவங்க இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்கள சுற்றி இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே வந்து அவங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்கள அன்பாலையும் நேசிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணுறவங்களும் வந்து இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஒரு அன்பான ஒரு ஆத்மா வந்து அவங்கள பற்றி விசாரிப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கல்லறையில் ஓய்வெடுத்துட்டு இருக்கிறவங்கள பற்றி போயட் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, அப்போ அங்கே கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு சுதந்திர மனப்பான்மை உள்ளவங்க, ரொம்ப வந்து ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்க. காலையில் எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு மலையெல்லாம் வந்து சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா பீச் பக்கம்லாம் போவாங்க. அங்கே இருக்கிற மரத்தை எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. அதுவே சில நேரம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற நீரோடைகள்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அவங்க போவாங்க. அங்கே ஒரு கவிஞன் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து தன்னுடைய கற்பனையிலே வந்து முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் ஒரு நாளில் அவங்க வந்து நான் உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு அவங்க வந்து நினச்சாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நாள் வந்து அவங்க நினச்சாங்க அப்படின்னா, அப்போ அந்த கவிஞர் எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் வந்து போய் பார்ப்பாங்க. அங்கெல்லாம் வந்து அவங்க இல்லை அப்படின்னா நிச்சயமாக
அந்த கல்லறையை தாண்டி நம்ம போகும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அதிலே நம்மளுக்கு தெரிய வந்துடும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. ஃபைனலி இந்த ஒரு போயமில் லாஸ்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து எபிடாஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த கல்வெட்டுக்களை பற்றி வந்து நம்ம படிக்க சொல்லியிருப்பார் போயட். இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பர்சன் கிடையாது. அவங்க வாழ்க்கை முழுக்க வந்து அவங்க நிறைய கஷ்டத்தையும் நிறைய வேதனைகளையும் வந்து அவங்க தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய உண்மையான செல்வமே அவங்களுடைய அறிவு மட்டும்தான். அவங்களுடைய வாழ்க்கை முழுக்கமே துன்பம் மட்டும்தான் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும்னு வந்து ரொம்ப நாளாக வந்து காத்துக்கிட்டு அதுக்கு மட்டும்தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணை. தன்னுடைய தன்னுடைய துணை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நண்பனை வந்து குறிப்பிடுது. ஸோ ஒரு நண்பன் வந்து இருந்தாங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவரை பற்றி ஒன்றே ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா, அவர் செஞ்சது எல்லாமே பூமியோட மடியில் வந்து இருக்கும். அது கடவுளுக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருக்கும்.